நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் வழங்க சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்ன துரோகி திமுகவே, என்னாச்சு உன் சட்டம்? இது எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நீ செஞ்சது. இந்த 5 ஆண்டு காலத்தில் அந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா லட்சக்கணக்கான உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். லட்சக்கணக்கான இளைஞர்கள். எவ்வளவு பேர் தெரியுமா வேலை இல்லை இன்னைக்கு? 1,30,00,000 படித்த இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை. 1,30,00,000 படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. யார் காரணம்? இந்த துரோகி திமுக தான் காரணம். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம், எவ்வளவு பெரிய ஒரு மோசடி செஞ்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சத்தியத்தை நிறைவேற்றி இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு சத்தியம் நான் கேட்கிறேன். 505 வாக்குறுதிகள் நிறைவேற்றியது வெறும் 66 தான் முழுமையாக நிறைவேற்றியது. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் அதுலயும் ஒரு 420 தான் பண்ணிருக்கிறாங்க. ஜனவரி மாசம் கிட்டத்தட்ட 5000 அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆயிடுச்சு, பிப்ரவரி ஆயிடுச்சு. அப்போ இவங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. விளம்பரம் விளம்பரம் விளம்பரம். அதாவது இப்போ கடைசி காலம் இன்னொரு 2 வாரம் தான். 2 வாரத்தில் முடிஞ்சு போச்சு திமுக. இப்போ நேற்று பார்த்தா 50 கல் குவாரிகளுக்கு அனுமதியாம். கல் குவாரிகள், கிரஷர், கனிமவளம். என்னையா இன்னும் 2 வாரத்தில் முடிய போகுது. இப்ப என்னங்க அனுமதி கொடுக்குற? மணல் குவாரிக்கு இப்ப அனுமதி கொடுக்குறாங்க. கடைசியில் ஏதோ கொள்ளடிச்சிட்டு போகணும்னு முடிவு ஆயிடுச்சு. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு திமுக இனி வரப்போறது இல்ல, இருக்கிறப்ப கொள்ளடிச்சிட்டு போயிடணும்னு அந்த முடிவு வந்துட்டாங்க. அது கடந்த 16 நாள்ல 12 நாள்ல கடந்த 12 நாள்ல 16,000 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அரசு வேலைகள் 4385 வேலைகள், 16,000 கோடி 12 நாள்ல. அவசர அவசரமா எல்லாம் கமிஷன் வரணும், கமிஷன் வரணும். வரும் பின்னாடியே சிபிஐ வரும், கமிஷன் வரும். வச்சுக்கிறோம், நல்லா இருக்குது, பார்த்துக்க போறோம். எவ்வளோ மோசடி பண்ணி, எவ்வளோ மோசடி. ஒன்னும் எடுத்து காமிக்கிறோம், ஒன்னும் சொல்றோம், கண்டுக்கிறது.